சங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா BCD to hexadecimal conversion using GNU SIM 8085 அப்படின்ற சிமுலேட்டர்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அசம்பிளியில் கோட் பண்ணுறது அப்படின்ற தகவலை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் ப்ராக்டிக்கல், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சிலபஸ் எஃபர்ட் ஃப்ரம் 2023 and 24 இந்த அகடமிக் இயரில் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு செகண்ட் செமஸ்டர் ஒரு மெயின் ப்ராக்டிக்கலாகவும் தியரி சப்ஜெக்டடாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ BCD to hexadecimal கன்வர்ஷன்ஸ்க்கு எப்படி நம்ம 8085ல் ஒரு அசம்பிளில் கோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கானை ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த BCDனா என்ன, ஹெக்ஸாடெசிமல்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். BCDனா ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெசிமல் நம்பர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா 0லேருந்து 9 வரை இருக்கக்கூடிய அந்த டெசிமல் நம்பர்ஸ் மொத்தம் டோட்டலாக 10 நம்பர்ஸ் இருக்கும். இந்த 10 நம்பருக்கும் 4 பிட்டில் பைனரியை நம்ம ரீப்ரசன்ட் பண்ணுறது தான் BCD. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து பாருங்கள். ஸோ BCDயோட ஃபுல் ஃபார்ம் நேம் பைனரி கோடட் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாட் இஸ் த ஹெக்ஸாடெசிமல் நம்பர்? 0 to 15 வரை இருக்கக்கூடியது ஹெக்ஸாடெசிமல் நம்பர். டோட்டலாக 16 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் 0 to 9 வரை இட் இஸ் சேம், டெசிமல்லையும் சேம் தான், ஹெக்ஸாடெசிமல்லையும் சேம் தான். பட் 2 டிஜிட் வரும்போது 10லேருந்து 15 வரை 2 டிஜிட் வரும்போது ஸோ 10க்கு A, 11க்கு B, இந்த மாதிரி கேரக்டர்ஸை நம்ம ரீப்ரசன்ட், இது ஹெக்ஸாடெசிமல் நம்பரிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு மெமரி பாயிண்டரில் நம்ம ஒரு BCD நம்பரை லோட் பண்ணுறோம். ஸோ லோட் பண்ண அந்த BCD நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் நமக்கு ஒரு அவுட்புட்டில் வரும். ஸோ வாங்க உங்களுக்கு சிமுலேட்டர்ஸில் லைன் பை லைன் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி நான் சிமுலேட்டரை வந்து கோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே, ஸோ இந்த கோடில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா LXI H, 5000H அப்படின்னு நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஐ மீன் என்னென்னா LH அப்படின்ற ஃபேரில் 5000 அப்படின்ற மெமரி பாயிண்டரை வந்து எனக்கு லொக்கேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல டேட்டா பேனலில் மெமரின்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் 5000Hன்னு அடிச்சிங்க அப்படின்னா அந்த மெமரி அட்ரஸஸ் வந்து நமக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட் வந்து நான் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5001ல் 9 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொடுத்தது 29. அப்போது நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது டெசிமல்னு வச்சுங்க. அப்போது 2க்கு ஈக்குவலண்ட்டான பைனரி நம்பர்ஸ். ஸோ ஆல்ரெடி அது வீடியோ எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, ஃபாண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 and 1 2 3 இந்த ஆர்டர்லேயே வந்து 9 வரையும் போதும்னு வச்சுங்க. ஸோ இங்கே 0க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பிட்டில் பைனரி ரீப்ரசன்ட் பண்ணும்போது எல்லாமே நமக்கு 0 தான். ஸோ ஓகே, ஏன் 4 பிட்டில் கொடுக்கணுன்னா BCD நம்பர்ஸ் அப்படின்னாலே அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பிட்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா 1 இருக்குது. ஸோ இது வந்து 1 2 4 8 அப்படின்ற வெயிட்டேஜஸை வந்து மேலே வச்சுங்க. ஸோ 0 0 1. ஸோ எந்த நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு அந்த வேல்யூ கிடைக்குமோ ஸோ அதுக்கு மட்டும் அந்த 1ன்றதை புட் பண்ணலாம். ஸோ அனதர் வேல்யூஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்றத புட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ன்னு வந்துருக்கு. ஓகேங்களா? ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வெயிட்டேஜஸ் கோடு, அதாவது டெசிமல் நம்பரை BCDயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 8421. ஸோ இந்த ஆர்டர் 4 பிட்ன்றதுனால அந்த மாதிரி போடுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் 2ன்ற டெசிமல் நம்பர் இப்போது ஆல்ரெடி இங்கே 2 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1ன்னு வச்சுட்டு மற்றது 0ன்னு மாற்றிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3க்கும் 2 + 1 வந்து நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 3ன்னு மாறிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9க்கு 1001. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிடி நம்பர்ஸை இப்படி தான் இந்த வெயிட்டேஜஸை பேஸ் பண்ணி இது பண்ணணும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கிறது 2 and 9, ஓகேங்களா. ஐ மீன் 29 அப்படின்ற டெசிமல் நம்பர்ஸாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ 29 அப்படின்ற டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான பிசிடி வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0010, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1001. இது பிசிடியோட வேல்யூஸ் 29க்கு. டைரெக்டாக இந்த மாதிரி பிசிடி வேல்யூஸஸை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம டெசிமலாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிட்டு நீங்கள் அசம்பிளர் அப்படின்றதுல போயிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா சிதிஸ் அக்குமுலேட்டரில் 1D அப்படின்னு ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி மெமரி லொக்கேஷன் 5002ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29 அப்படின்ற வேல்யூ வந்திருக்கு. அதாவது 29ன்றது என்னென்னா ஸோ நம்ம கொடுத்த இன்புட், ஓகேங்களா. அப்போது எக்ஸா இது பிசிடி வேல்யூ, அதாவது இங்கே வந்து டெசிமலாக இருக்குது, நான் பிசிடியாக இங்கே போட்டேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட்டை கொடுத்தோம். இதுக்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸா டெசிமல் வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அக்குமுலேட்டரில் பாருங்கள் 1D அப்படின்னு இருக்கு, 1D, ஓகேங்களா. ஸோ இந்த அசம்பிள் கோடு வந்து கரெக்டான ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றது ஒன்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன்லைனில் சிமுலேட்டர்ஸ் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா பிசிடி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட்டர் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த அந்த 29க்கு ஈக்குவலண்ட்டான பிசிடி வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ கன்வெர்ட் பட்டனை அடித்தோடனே நமக்கு ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸில் வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1D அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ அப்போது நமக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் இஸ் கரெக்ட், ஓகேவா. ஸோ அகைன் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோடில் வந்து வேறு ஒரு இன்புட் வேல்யூ கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், ரீசெட் பட்டனை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் மெமரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மெமரியும் அண்டு ரிஜிஸ்டர் அப்படின்றதையும் நீங்கள் எரேஸ் பண்ணிடலாம், ரீசெட் பண்ணிடலாம். இப்போ ஏன் சார் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000H தான் கொடுக்கணுமா? இங்கே நீங்கள் என்ன மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணுறீங்களோ அந்த மெமரி அட்ரஸ் தான் இங்கே கொடுக்கணும். ஸோ நான் வந்து 5000 அப்படின்னு கொடுத்துருந்தனால 5000 சூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வேறு டிஃபர் மெமரி அட்ரஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 01 அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஐ மீன் நான் கொடுத்த பிசிடி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 12. இந்த 12 அப்படின்னும் போது இந்த இதில் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஐ மீன் என்ன பார்த்தேன் இல்லையா, 12 இட்ஸ் எ டெசிமல் நம்பர். ஒவ்வொரு எல்எஸ்பிலாம் கொடுக்குறோம் நம்ம, வேறு ஒன்றும் இல்லை. 12 அப்படின்றது இந்த மாதிரி நமக்கு பிசிடியாக ரீப்ரசன்ட் ஆகும், இந்த மாதிரி ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூக்கு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்னன்றது நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு அக்குமுலேட்டரில் லோட் ஆகிடும். நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா சி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே ஆன்லைன் கம்பைலர், இது வந்து ஆன்லைன் கம்பைலர்ன்றதுனால இங்கே நம்ம 12 அப்படின்னு நம்ம கொடுக்க முடியாது. இன்கேஸ் நீங்கள் கொடுத்து இது பண்ணாலுமே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இன்வேலிட் கோடு, ப்ளீஸ் இன்புட் த வேலிட் பிசிடி அப்படின்னு தான் சொல்லும், ஓகேங்களா. சப்போ 1க்கு ஈக்குவலண்ட்டான பிசிடி 0001, 2க்கு ஈக்குவலண்ட்டான பிசிடி 0010, ஓகேங்களா. இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமலில் சி அப்படின்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 0C. அப்போது இந்த பிசிடி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன்ஸ் கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ பை த வே உங்களுக்கு வந்து வாட் இஸ் அ எம்எஸ்டி அண்டு எல்எஸ்டி அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்எஸ்பி அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். ஸோ இது என்ன மீன் தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 12 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சிங்களேன், 12 அப்படின்னு இருக்குன்னா இதில் எம்எஸ்டி வந்து எனக்கு 1, ஸோ எல்எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ இதை தான் வந்து அதை பிரித்து நம்ம இங்கே சொல்கிறோம், ஓகே. இது டெசிமலாக இருக்கிறதுனால டிஜிட் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் பைனரியாக இருந்துச்சு அப்படின்னா
B போடுவாங்க. மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்ஸ், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் புரிஞ்சிருந்தா வீடியோ கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பேசிக் கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர்ஸ் மைக்ரோ ப்ராசஸரோட பேசிக் வந்து லேர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண விடலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களோட கமெண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கான ரீப்ளே என்கிட்ட இருந்து கிடைக்குமோ. ஓகே, மேலும் இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வருவதை காத்திருங்கள்.